இயேசுவுக்கு பரலோகத்திலிருந்து பல கோடி தூதர்கள் வந்து சேவை செய்வாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, பிதா எனக்கு இந்த 12 பேரை கொடுத்தாருன்னா இந்த 12 பேரையும் கண்ணும் கருத்துமாய் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அவர்களில் ஒருவனையும் நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு இயேசு சொல்றார். நம்ம குடும்பத்துல நம்ம நுழைஞ்ச உடனே எத்தனை பேரை நம்ம துரத்தி வச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம குடும்பத்துல ஒரு குடும்பத்திற்குள்ளே நாம் திருமணம் ஆகி போகும்போது அது வரைக்கும் அண்ணன் தம்பி ஒரே சட்டையை போட்டுட்டு ஒரே தட்டுல சாப்பிட்டு தான் இருந்திருப்பான். நீங்க அந்த குடும்பத்திற்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் இன்னும் அப்படிதான் இருக்கிறதா, இல்ல வெளியே போயிருச்சா, இல்ல இன்னும் அண்ணன் தம்பி பேசிக்காமலே ஓடிட்டாங்களா? வெறும் அண்ணன் தம்பி மட்டும் சும்மா சொல்லுகிறேன். பட் எந்த உறவை நாம் நிலைநாட்ட அந்த குடும்பத்திற்குள் நுழைந்தோமோ அதை விட்டுட்டு இப்ப அங்க பிரிவினை உண்டாக்கி வச்சிருக்கிறோமா? இயேசு சொல்றாரு, God my father gave me 12. 12 பேரை கொடுத்தார். அந்த 12 பேரும் வெவ்வேறு திசையில இருந்து வந்தவங்க. அவங்க 12 பேரையும் நான் காப்பாத்திட்டேன். அது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் இயேசு. இயேசு செய்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அது ஒன்று. 12 பேர் எனக்கு நான் கொடுத்தாரு, நான் காப்பாத்துறேன். 5 பேரை தானே உங்க குடும்பத்தில் கொடுத்தாரு. 5 பேர் தானே, 6 பேர் தானே, 7 பேர் தானே, அவ்வளவுதானே. அதுல இருக்கிற எல்லாரையும் ஒன்றாய் வைத்துக் கொள்ள வேண்டியது, கரங்களை ஊற்றி சொல்லுங்க, என்னுடைய கடமை. கரங்களை ஊற்றி சொல்லுங்க, என்னுடைய கடமை. என் குடும்பம் ஒற்றுமையாய் வாழ வைப்பதற்கு தேவன் அந்த குடும்பத்தில் என்னை வைத்தார். அது என்னுடைய கடமை. இந்த கடமையை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதை செய்வதற்கான அத்தனை கிருபைகளையும் அத்தனை ஞானத்தையும் கர்த்தர் தருவார். ஆமென்.